இருக்கிறார். ஐஐடி சென்னையிலே அவர் ஒரு புரொஃபஸராக இருந்தவர். டாக்டர் சுவாமிதாஸ், அரிசி சுவாமிதாஸ் அவர்கள் எனக்கு இந்த சிறகுகளை குறித்து அதிகமாக சொல்லியிருக்கிறார்கள். நமக்கு பறக்கக்கூடிய அல்லது உயர்ந்த நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு நிலையை ஆண்டவர் இந்த சிறகுகள் மூலமாக ஏற்படுத்தியிருக்கிறார். திரு ஜெபக்குமார் அவர்களுக்கும் அந்த குழுவிலே உள்ள எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் சொல்லிக் கொள்கிறேன். ஜெபக்குமார் அவர்களை நான் துபாய்க்கு சென்றிருக்கும் போது பார்த்திருக்கிறேன். இந்த ஒரு நல்ல பணியிலே அவர்கள் ஈடுபட்டிருப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. அதுபோல டாக்டர் பேதுரு அவர்கள் யுஎஸ்ஏலே நாங்கள் அதிகமாக இன்வால்வ் பண்ணியிருக்கிறோம். டாக்டர் பேதுரு அவர்கள் என்னை குறித்து நல்ல ஒரு வார்த்தைகளை சொன்னார்கள். உங்களுக்கு நன்றி. இந்த நேரத்திலே ஒருவேளை சில வார்த்தைகள் தமிழிலே சொல்வதற்கு கடினமாக இருந்தால் அவைகளை நான் ஆங்கிலத்தை சொல்ல விரும்புகிறேன். தமிழ்நாட்டிலே திருநெல்வேலியிலே பாளையங்கோட்டையிலே படித்தவன் தான். சாதாரண ஒரு குடும்பம். பேரின்பபுரம் என்கிற ஒரு சிறிய கிராமத்திலே தமிழ் பள்ளிக்கூடத்திலே அங்கு 5 வரைதான் அந்த பள்ளிக்கூடத்திலே உண்டு. ஆனால் அந்த பள்ளிக்கூடத்திலே தமிழிலே படித்து இன்று ஆண்டவர் எத்தனையாக உயர்த்தியிருக்கிறார். அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய அப்பா அம்மா என்னை, என்னுடைய தாத்தா, என்னுடைய குடும்பத்தினர் என்னை எந்த நிலையிலே நான் வர வேண்டும் என்பதற்கு எனக்கு ஊக்கமாக அவர்கள் இருந்தார்கள். என்னுடைய திருச்சபை ஊக்கமாக இருந்தது. கல்லூரியிலே படிக்கும்போது யுஎஸ்ஐ, எஃப்எம்பிபி, என்னுடைய கத்தீட்ரல் சர்ச் இவைகள் எனக்கு ஊக்கமாக இருந்தது. இன்று நான் உங்களோடு பேசுகிறேன் என்று சொன்னால் இவைகள் தான் என்னை உயர்த்தியது. ஆண்டவர் என்னை அழைத்தார். அந்த நேரத்திலே ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை ஒரு சிவில் சர்வெண்டாக நான் வட இந்தியாவிற்கு அனுப்புகிறேன். நான் சொன்னேன், ஆண்டவரே எனக்கு முடியாதுப்பா, நான் ஒரு சாதாரண வில்லேஜ்ல இருந்து வந்தவன், நான் எங்க இப்படி சிவில் சர்வீஸ்ல எக்ஸாம் எழுத முடியும்? ஆண்டவர் சொன்னார், நான் ஒன்று ஸ்கூல்ல எல்லாம் நீ நம்பர் 1 இருந்த, காலேஜ்ல எல்லாம் நம்பர் 1 இருக்கிறதுக்கு நான் உனக்கு உதவி செய்தேன். இப்பொழுது நான் உனக்கு உதவி செய்தால் நீ செல்வாயா என்று சொன்ன போது தைரியமாக, ஆண்டவரே நீர் என்னை அனுப்பினால் நான் செல்கிறேன் என்று சொன்னேன். பல ஆண்டுகள் வட இந்தியாவிலே வேலை செய்துவிட்டு ஆண்டவர் என்னை தாய்லாந்திலே ஒரு 5 வருடமாக இந்தியன் ரெப்ரசன்டேட்டிவாக அங்கே அனுப்பினார். அங்கே இருக்கும்போது பல 32 நாடுகளுக்கு நான் தலைவனாக இருந்தேன். பல நாடுகளில் போகும்போது கேட்பாங்க, எப்பா நீ எல்லா நாட்டிலையும் அருமையா வந்து சொல்ற, எங்களுடைய நாட்டின் அந்த அரசியல் காரியங்களையும் மற்ற கவர்னன்ஸ் காரியத்திலையும் நல்லா உயர்த்திருக்கு நீ சொல்றிய, இந்திய நாடு நன்றாக வரத்தக்கதாக இருக்கக்கூடிய காரியங்களில் ஏன் குறைபட்டு இருக்கிறது என்று சொல்லி என்கிட்ட கேட்பாங்க. எனக்கு அந்த நேரத்தில் என்ன சொல்லுன்னு தெரியல. ஆஃப்டர் 5 இயர்ஸ் நான் இந்தியாவுக்கு திரும்ப வந்துட்டு, அப்பொழுதுதான் அநேக அந்த நிலையிலே நான் நம்முடைய பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், அநேக சீஃப் மினிஸ்டர்ஸ், அநேக கவர்னர்ஸ் அவர்களோடு பழகும் பெரிய ஒரு வாய்ப்பு எனக்கு அதிகமாக கிடைத்தது. அவங்ககிட்ட எல்லாம் கேட்கும்போது தான் கேட்பேன், ஐயா வாட் இஸ் ராங், ஒய் இஸ் இட் தட் அவர் கண்ட்ரி வி ஆர் நாட் ஏபிள் டு கம் அப் ஈவன் ஆஃப்டர் சோ மெனி இயர்ஸ், 70 வருடம் 75 வருடங்கள் ஆகிறது, ஏன் இன்னும் நம்முடைய நாடு முன்னேற முடியவில்லை? அநேக நாடுகள் முன்னேறி இருக்கிறதே, ஒய் இஸ் இட் தட் அவர் கண்ட்ரி இஸ் ஸ்டில் a third world country? மாற்ற என்ன காரணம் தேவை, என்ன செய்யலாம்? That is the time they said, I think most of them said, John, we have a problem of leadership in our nation. It's not that we don't have leaders, but leadership deficit. தலைவர்கள் உண்டு, ஆனால் அந்த தலைவர்கள் அநேகர் லெவல் 1 லெவல் 2 தலைவராக இருக்கிறார்களே தவிர இந்த லெவல் 5 லீடர்ஸ், இயேசு கிறிஸ்து வேத புத்தகத்திலே சொல்லியிருக்கிற பிரகாரம் உள்ள அந்த லெவல் 5 லீடர்ஸ், உயர்ந்த லீடர்ஸ், we need noble leaders of level 5. அப்போதான் எனக்கு எஸ், இதை நான் செய்ய வேண்டும்.
இன்னொன்னு சொல்லுவாங்க அவங்க, John, I know you have been much involved in the development of the nation. I know you have been giving your best. ஆனா திருச்சபையிலே அநேகர் இருக்கிறார்கள், மிகவும் நல்ல மனிதர்கள், நல்ல தலைவர்கள். ஆனால் திருச்சபையை விட்டு அவர்கள் வேறு ஒன்றுமே செய்யவில்லை. திருச்சபைக்கு புறம்பாக வெளியே வந்து இந்த நாட்டை உயர்த்துவதற்கு அவர்கள் அதிகம் செய்யவில்லையே என்று கேட்பார்கள். அந்த நேரத்துல தான் யோசிச்சேன், கிறிஸ்தவர்கள் அநேக உயர்ந்த தலைவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் திருச்சபையிலையும் ஒருவேளை மிஷன்ஸ்லேயும் கிறிஸ்தவ ஆர்கனைசேஷன்ல இருக்கிறாங்களே தவிர, சமூகத்திலே வந்து சமூகத்தை உயர்த்தும் ஒரு பணியிலே அவர்கள் ஈடுபடவில்லையே. அதை யோசிச்சுட்டு இருக்கும்போது தான், எஸ், ஆண்டவர் என்னை அந்த ஃப்ரெண்ட்ஸ் மிஷனரி பிரேயர் பேண்டிலே ரெசிடென்டாக இருக்க ஆண்டவர் என்னை அழைத்தார். அங்கும் அந்த மக்களோடு பேசும்போது, இது ஒரு மிஷன் என்பது சாதாரணமாக அங்கே மிஷனரிகளை அனுப்புவது மாத்திரமல்ல, மிஷன் என்பது நாட்டை மாற்றும் பணியிலே, நாட்டை உயர்த்தும் பணியிலே, நல்லதொரு நாட்டை உருவாக்கும் பணியிலே இருப்பதுதான் ஒரு மிஷன் என்பது. So the mission should go beyond the normal aspect of mission. So the missions, church, Christian professionals, Christian business people, Christian organizations, can we all work together? I think that's how the National Missions Consultation and Christian Professionals Forum were born 2 years back. Then I also felt that we should do something beyond. அது இன்று தலைவர்கள் குறைவு. எதிலே குறைவு? ஒருவேளை நம்முடைய கவர்மெண்ட்ல, அரசாங்கத்திலே, பொலிட்டிக்கல் ஃபீல்டிலே நமக்கு திறமையான தலைவர்கள், அல்லது நாட் ஒன்லி திறமையான தலைவர்கள் இல்ல, உயர்ந்த தலைவர்கள், நோபல் லீடர்ஸ் ஆர் ரெக்வயர்ட் ஃபார் பில்டிங் எ நோபல் நேஷன். I used to sit with Dr. Abdul Kalam. I was one of my very, very close friends, where I used to spend a lot of time with him in the president's house. இப்போ அவர் சொல்லுவாரு, ஜான், நீ நல்ல ஒரு கிறிஸ்தவனாக நீ இருக்கிறாய், ஆனால் இந்த நாட்டை உயர்த்துவதற்கு உன்னை போன்ற அநேகரை நீ உருவாக்கி கொண்டு வந்து இந்த நாடு நல்ல ஒரு உயர்ந்த நாடாக மாற வேண்டும், அதற்காக நீ திறமையோடு செயல்பட வேண்டும் என்று சொல்வார். அதனால்தான் தொடங்கினேன், can we help people to become civil servants, people of nobility, people who have a noble thinking, people who are committed. சொல்றீங்களா, நம்ம நல்ல படிச்சவன் எல்லாம் நேரா உடனே, அப்பா நீ எங்க போகணும், கடவுள் உன்னை அழைத்தால், come as IAS officer, IPS officer, IFS officer and serve this nation in transforming this nation. ஒரு வருஷத்துல கிட்டத்தட்ட 1000 பேர் கவர்மெண்ட் எடுக்கிறாங்க சிவில் சர்வீஸ்ல. Why is it that Christians are not coming forward to civil service? They want to go as doctors, they want to go as engineers, they want to go to different countries, it's true. But why is it that they don't want to serve the nation and transform the nation? Yeah, நீ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரா வரணும், நீ போலீஸ் கமிஷனரா வரணும், நீ அடுத்த நாட்டுல ஒரு அம்பாசடரா வரணும், நீ போஸ்ட் மாஸ்டர் ஜெனரலா வரணும், நீ சீஃப் செக்ரட்டரியா வரணும். அதற்கு as a church, as business leaders, as Christian leaders, can we encourage them? இவர்கள் இந்த நல்ல பணியிலே வருவார்கள் என்றால் நாடு மாறும் ஐயா, இந்திய நாடு உயரும். பிரச்சனைகள் பல உண்டு, உங்களுக்கு தெரியும். இவைகளின் மத்தியிலே என்ன செய்யலாம்? அது மாத்திரமல்ல, இன்று நமக்கு தெரியும் அந்த அரசியல்ல எப்படிப்பட்ட தலைவர்கள் இருக்கிறார்கள். நம்முடைய நாடு 1947 எப்படி இருந்தது, இப்பொழுது எந்த நிலையிலே இருக்கிறது, இந்த அரசியல் தலைவர்கள் எப்படி மாறி இருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? கிறிஸ்தவர்கள், நல்ல கமிட்டட் உள்ள கிறிஸ்தவங்க வரல. சரி, உங்களால எம்எல்ஏ ஆக முடியல, எம்பி ஆக முடியல, பஞ்சாயத்து தலைவராக வாருங்களையா. When there is an election in the panchayat, why does not the church support them and lift them up so that they can transform the
பஞ்சாயத், உங்கள் பஞ்சாயத்தை, உங்கள் ஊரை, உங்கள் கம்யூனிட்டியை ஏன் மாற்றக்கூடாது? அதுதான் ஆண்டவர் கொடுத்த நோக்கம். அதைத்தான் உங்களோடு இன்று பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்னுடைய அருமையான நண்பர் சுரேஷ் உங்கள் மத்தியிலே அந்த குட் கவர்னன்ஸ் போரத்தை குறித்து சொன்னார். ஆமாம், நம்முடைய நாடு மாற வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்தவர்கள், இயேசு கிறிஸ்துவை அறிந்த மக்கள் கவர்மெண்ட்லையும், பொலிட்டிக்கல் ஃபீல்ட்லையும், பிசினஸ்லையும், ப்ரொஃபஷனலையும், பல இடத்திலையும் நாம் உயர்ந்த ஒரு நிலையிலே இருக்க வேண்டும். எப்படி இருக்கணும், ஏன், அது என்ன செய்யணும், அதை பற்றி ஒரு ஸ்மால் பிரசன்டேஷன் ஐ தாட் ஐ வில் ஜஸ்ட் கிவ். அண்ட் ஆஃப்டர் திஸ் ஒரு டைம் ஆஃப் டிஸ்கஷன், அதுதான் உங்களுக்கு உங்களை சொல்ல எனக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த ஒரு எண்ணங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவர் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு எண்ணங்களை நீர் தந்திருப்பீரானால் இதை குறித்து நாம் இன்னும் பேசி உயர்ந்த நிலை கொண்டு வரலாம். சகோதரன் ஜெபக்குமாரோடு பேசும்போது இதே எண்ணங்கள் அவருடைய உள்ளத்திலே இருக்கிறது. சமூகத்தை உயர்த்துவது எப்படி, கிறிஸ்தவர்கள் இந்திய தேசத்தை நல்ல ஒரு தேசமாக மாற்றுவது எப்படி, இந்திய தேசமும் ஒரு டெவலப்ட் நேஷனாக நம்முடைய தலைமுறையிலே மாற வேண்டும் ஐயா. 29.5% மக்கள் வறுமை கோட்டின் கீழே இருக்கிறார்கள். இது கவர்மெண்ட்ல ரங்கராஜன் கமிட்டி 2014 கொடுத்த ஒரு உரை. 29.5% மக்கள் வறுமை கோட்டின் கீழே இருக்கிறார்கள். 3 மாசத்துக்கு முன்னால நீத்தி ஆயோக் ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாங்க. அது யுனைடெட் நேஷன்ஸுக்கு சப்மிட் பண்ணாங்க. அதிலே சொல்லும்போது ஒரே ஒரு ஸ்டேட்டை மட்டும் சொல்றாங்க, மற்ற ஸ்டேட்டை பற்றி சொல்ல. சத்தீஸ்கர், உங்களுக்கு தெரியும், சத்தீஸ்கர் மாநிலத்திலே அநேக மக்கள், தேர் ஆல் ட்ரைபல்ஸ். சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், இவரெல்லாம், மத்திய பிரதேஷ், அநேக ட்ரைபல்ஸ் உண்டு. அந்த சத்தீஸ்கரை பற்றி சொல்லும்போது 39.5% மக்கள் வறுமை கோட்டின் கீழே இருக்கிறார்கள். The shameful thing that in our own country 39.5% மக்கள் 70 ஆண்டுகள், 74 ஆண்டுகளாக போகிறது நமக்கு சுதந்திரம் கிடைத்து. இன்னும் 39.5% மக்கள் வறுமை கோட்டின் கீழே இருக்கிறார்கள் ஐயா. இந்த வறுமை கோடுன்னா என்ன? ஒரு நாளைக்கு 32 ரூபா வில்லேஜ்ல, 47 ரூபா சிட்டியில, அவ்வளவுதான். ஒரு நாளைக்கு அவ்வளவுதான் வருமானம். அது கூட இல்லை. எப்படி இந்த நாட்டை மாற்றுவது? என்ன நாம் செய்ய வேண்டும்? ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோடு அழைத்திருக்கிறார். அந்த நோக்கத்தை எப்படி நாம் நிறைவேற்ற வேண்டும்? Let me share with you the PPT very quickly so that you will also understand some of these things. Are you able to see this? தெரியுதா? தெரியுது brother. All right. Solidarity and vision, அல்லது ஒருமைப்பாடு, தூர பார்வை. This is a time of crisis, 20 and 21. That's what I look at it. 2021 time of crisis, and then post 2021. எதுக்கு சொல்றேன்? 22 we are celebrating 75 years of independence. When we celebrate 75 years of independence, நமக்கு எப்படி இருக்கணும்? What kind of solid ஒருமைப்பாடு இருக்க வேண்டும்? எப்படிப்பட்ட ஒரு தூர பார்வை நம் மத்தியில இருக்க வேண்டும்? அதை குறித்தான் கேள்வி. இதுதான், எந்த வகையான ஒரு தேசத்தை நாம் விரும்புகிறோம்? What kind of nation you want to be, you want to have? Create the future. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால அமெரிக்காவில் உள்ள ஒரு யூனிவர்சிட்டி கூப்பிட்டுருந்தாங்க. அவங்க கூப்பிட்டு சொன்னாங்க, ஜான், I want you to come and speak to our nation. What kind of nation you want to have?
இன்னைக்கு அதே கேள்விதான். இயேசு கிறிஸ்துவை அறிந்தோம் என்று சொல்கிறோமே, இன்னும் அநேகர் பல நாடுகளிலே இருக்கிறோமே. 7,000 பேர் சிறகுகளிலே பல நாடுகளிலே இருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொன்னால், what kind of nation do you want to have? இந்திய தேசம் எப்படி இருக்க வேண்டும்? ஆண்டவர் அருமையாக சங்கீதம் 33:12 கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட மக்கள் பாக்கியம் உள்ளவர்கள். Blessed is the nation whose God is the Lord. அது நிறைய பேர் நினைக்கிறோம், சர்ச்சை செய்யணும், மிஷன் செய்யணும். இல்லையா? எல்லாருக்கும் நம்முடைய பொறுப்பு. இந்திய தேசம் ஆண்டவரின் தேசமாக, ஆண்டவருடைய வார்த்தைகளின் தேசமாக, building our nation with the right values, அது நம்முடைய நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. The need of the hour is the great vision or a great dream. சொன்னேன், டாக்டர் அப்துல் கலாம் கூட அடிக்கடி பேசும்போது சொல்லுவாரு, ஜான், ஐ வாண்ட் யூ டு ஹேவ் பிக் ட்ரீம்ஸ் ஃபார் திஸ் நேஷன். ஜான், பெரிய ஒரு ட்ரீம் உனக்கு வேணும்பா. And then he used to share his dream that those days it was 1.2 billion people. It is my dream that everyone, that 1.2 billion people, there'll be no tears in the eyes of the 1.2 billion people. இந்த 120 கோடி மக்கள் கண்ணிலே கண்ணீர் வரக்கூடாது. அதுதான் அவருடைய விஷன். இந்திய நாடு சிறப்பான ஒரு நாடாக மாற வேண்டும், செழிப்பான நாடாக மாற வேண்டும், உயர்ந்த நோபல் நேஷனாக மாற வேண்டும். அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் சொல்லும்போது திரும்ப சொல்லுவாரு, ஜான், ட்ரீம் இஸ் நாட் வாட் யூ see in your sleep. The dream that I am talking about is the one which will not allow you to sleep. கனவுகள் என்பது நீ தூக்கத்திலே இருக்கும்போது பார்க்கக்கூடியதல்ல. கனவுகள் என்பது உன்னை தூங்க விடாது. நம்முடைய கனவுகள் என்ன? இந்திய தேசத்திற்கான நம்முடைய கனவுகள் என்ன? அந்த கனவை நனவாக்குவது எப்படி? டாக்டர் பில்லி கிரஹாம், நான் வாலிபனாக இருக்கும்போது, கல்லூரியில படித்துக் கொண்டிருக்கும் போது பில்லி கிரஹாம் மெட்ராஸ்க்கு வந்திருந்தாங்க. அப்போ அவங்கள பார்த்து அவங்களோட அந்த மிஷன், அந்த பெரிய ப்ரோக்ராம்ல பார்ட்டிசிபேட் பண்றது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. 2 வருஷத்துக்கு முன்னால நான் யுஎஸ்ஏக்கு போயிருக்கும் போதும் அவங்க தங்கியிருந்த இடம், எல்லா இடம் பார்த்து அவர் சொல்றாரு, டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் and don't be satisfied with anything less than God's plan. உங்கள் வாழ்க்கையை வீணாக்காதீர்கள். கடவுளின் திட்டத்தை விட குறைவான எதையும் உங்களை திருப்திப்படுத்த வேண்டாம். God's great plan for you as a business person. நீங்கள் ஒருவேளை பிசினஸ் செய்யக்கூடிய ஒரு ஆளாக இருக்கலாம், அல்லது கவர்மெண்ட்ல இருக்கலாம், அல்லது மிஷன்ல இருக்கலாம், சர்ச்ல இருக்கலாம். Don't be satisfied with anything less than God's plan. If God has given you a great plan, I know God will make it happen. Jeremiah 29:11 அவர் சொல்றாரு, yes, I have a great plan for you to give you a great future, a great hope. அதை கொண்டு வர வேண்டியது நம்முடைய கடமை. I will briefly talk about three things. State of the nation. அதே மாதிரி the state of the community. மூன்றாவது the state of the church. State of the nation. நம்முடைய நாட்டின் நிலை, சமுதாயத்தின் நிலை, தேவாலயத்தின் நிலை. I really like Dr. Sarvepalli Radhakrishnan. I mean, amazing man. As the President of India, I mean, he was one of the remarkable man. Many awards were given to him. அவர் சொல்றாரு, is one of the great intellectual. அவர் சொல்றாரு, when power outstrips ability, we will fall on evil days. அது சக்தி திறனை மிஞ்சும் போது நாம் தீய நாட்களில் விழுவோம். இந்திய தேசம் தீய நாட்களில் விழும் எப்பொழுது தெரியுமா? சக்தி திறனை மிஞ்சும் போது. இன்று அநேக சக்திகள்
தீய சக்திகள், அரசியல் சக்திகள், தவறான சக்திகள் திறனை மிஞ்சுகிறது, திறம்பட்ட மக்களை மிஞ்சுகிறது. அப்பொழுது நாம் தீய நாட்களில் விழுவோம் என்று அந்த தீய சக்திகளை மாற்றுவது, அதுக்கு தான் சொல்றோம் இன்னைக்கு can we bring our people into civil service. ஏன் தெரியுமா, இன்னைக்கு நிறைய பேரு the power is outstripping the ability of the civil servants. அதே மாதிரி அநேகர் நம்முடைய மக்கள் அநேகர் they should become MLAs and MPs because of this power outstrips ability. அதை மாத்தணும்யா. I would like you to read this book, beautiful book. ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னால வந்துச்சு, Why Nations Fail. ஏன் நாடுகள் தோல்வி அடைகின்றன. டேரன் அண்ட் ஜேம்ஸ் ரெண்டு அருமையான யூனிவர்சிட்டியில அங்கே வேலை பார்த்தால் அவர்கள் கொண்டு வந்திருக்காங்க. Why is it that some nations are failing and some nations are successful? Why is it that some nations are powerful and other nations are powerless? Why is it that some nations are poor and some nations are very rich? படிச்சு படிச்சு பார்க்கும்போது இந்திய தேசத்தை மாற்ற வேண்டும் சொன்னா நல்ல ஒரு அருமையா ரெண்டு ரொம்ப வெரி கிளியர் திங். நேஷன்ஸ் ஃபெயில் when leaders fail. தலைவர்கள் தோல்வி அடைவார்கள் என்று சொன்னால் நாடும் தோல்வி அடையும். when leaders fail, when we don't have good leaders, when we have leaders of level 1 and level 2, the nation is bound to fail. ஆனால் நம்முடைய தலைவர்கள் லெவல் 4 லெவல் 5 அந்த நிலையிலே கொண்டு வருவோம் என்று சொன்னால் நேஷன்ஸ் வில் சக்சீட், நிச்சயமாக வெற்றி பெறும். கிறிஸ்தவத்திலே தலைவர்கள் தேவை. அது திருச்சபையிலே மாத்திரமல்ல, அது ஒருவேளை மிஷன்ஸ்லே மாத்திரமல்ல. இன்று தலைவர்கள், நம்முடைய திறமை வாய்ந்த தலைவர்கள், உயர்ந்த எண்ணங்களை உடைய தலைவர்கள் நமக்கு இன்று அரசாங்கத்திலே தேவை, அரசியலிலே தேவை. இன்று நமக்கு திறமையுள்ள மக்கள் இன்னும் ஒருவேளை பிசினஸ்லே தேவை, ப்ரொஃபஷனல் லெவலிலே தேவை. Don't restrict yourself only to your own business, only to your own church, only to your own mission. Think of this nation where God has put you and me. How many times we've been praying for our nation, Lord, let this nation be blessed. இந்த நாட்டுக்காக ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே இந்த நாட்டை உயர்ந்த நிலையிலே கொண்டு வர எங்கள் தலைவர்களை நீர் எழுப்பும். Nations fail when institutions fail. ஆமா, சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட், பார்லிமெண்ட், லெஜிஸ்லேச்சர், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் ஆபீஸ், இதெல்லாம் இன்ஸ்டிடியூஷன் ஐயா. இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் சக்சீட் பண்ணணும்னா நல்ல தலைவர்கள் உருவாகணும், நல்ல இன்ஸ்டிடியூஷன்ஸ் வரணும், நல்லா வரணும். That is the reason we talk about a good governance forum. அதனால தான் சொல்றோம் நேஷனல் மிஷன்ஸ் கன்சல்டேஷன், எல்லா தலைவர்களும் சேர்ந்து வரணும்ப்பா. ஏன்னா the nation should succeed. This is my nation, this is God's nation. 1.3 billion people, 138 கோடி உள்ள மக்கள். இந்த தேசம் சிறந்த ஒரு தேசமாக வர வேண்டும். ஸ்டேட் ஆஃப் நேஷன் அருமையான ஒரு புக் பாலி நரிமன் எழுதியிருக்காரு. உங்களுக்கு நிறைய பேருக்கு ஒருவேளை அந்த பாலி நரிமனை பற்றி தெரியும். அவங்களுடைய மகன் தான் ரோஹிங்டன் பாலி நரிமன். அவங்க இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு ஜட்ஜா இருக்காங்க. And Pali Nariman he himself is a very great advocate. அவங்க வந்து 1999 இருந்து 2005 வரை அவர்கள் ஒரு ராஜ்யசபா எம்பியாக இருந்தாங்க. அது மட்டுமல்ல, அவங்க பத்ம விபூஷன் என்னுடைய உயர்ந்த ஒரு விருது அவர்களுக்கு கொடுத்திருக்க கவர்மெண்ட். அவங்க அருமையான புக்கள் தி ஸ்டேட் ஆஃப் தி நேஷன். அவங்க சொல்றாங்க there is a crisis of competence. இதான் நீங்க அந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்ல நீங்க படிச்சீங்கன்னா there is a crisis of competence, there is a crisis of lack of integrity. இதான் ரொம்ப அருமையா அவங்க சொல்லியிருக்காங்க. there is a திறன் நெருக்கடி,
கம்பீட்டன்ட் உள்ள ஆட்கள் கவர்மெண்ட்ல இல்லையா? கம்பீட்டன்ஸ் இல்லாதவர் நிறைய பேர் இருக்கான். ஏன்னா கம்பீட்டன்ஸ் உள்ளவங்க நம்ம உள்ளே வர மாட்டோம், சர்ச்சிலே இருந்துகிட்டோம். ரெண்டாவது, there's a case of lack of integrity, நேர்மை இல்லாத நெருக்கடி. There is corruption in many places. கிறிஸ்தவர்கள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் உள்ளே வந்து மாற்றணும் ஐயா. In government, in politics, in business, in society, கிறிஸ்தவர்கள் வந்து அதை மாற்ற வேண்டும். That's the state of the nation. உங்களுக்கு தெரியும், இந்த குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் போன வருஷம் கொண்டு வந்தாங்க. உலகளாவிய பசி குறியீடு அப்படின்னா அந்த ஹங்கர் எவ்வளவு மோசமா இருக்கு பாத்தீங்கன்னா. I mean, the Indian situation, India is ranked 102 out of 117 நாடுகளிலே இந்தியாவுடைய ரேங்க் 107. ட்ராஜடி. அநேகர் இன்று பசியாக இருக்கிறார்கள் கிராமத்திலே, ஸ்பெஷலி அந்த ட்ரைபல் மக்கள் மத்தியிலே பசியால் வாடும் மக்கள் அநேகம். இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் சொல்லுவோம், இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் இதை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்திய தேசத்தின் நிலை 129. 2019 யுஎன்டிபியில கொண்டு வந்தது. 2018 ரேங்க 2019 அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்தியாவுடைய ரேங்க் 129. இந்த 3 காரியம், லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, பர்த், எஜுகேஷன், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், இந்த 3 பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய நிலை 129. என்று மாறும் இந்த நிலை? ஸ்டேட் ஆஃப் த நேஷன். யார் மாற்றுவார்கள்? டோன்ட் பிளேம் த கவர்மெண்ட், blame God's children who are called to bring a change. அநேகர் உங்களை ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். பல இடங்களிலே நீங்கள் இருக்கிறீர்கள், பல நாடுகளிலே இருக்கிறீர்கள், உயர்ந்த நிலையிலே இருக்கிறீர்கள். இந்திய தேசத்தை மாற்றும் இந்த ஒரு அமைப்பு என்ன செய்யணும்? ஸ்டேட் ஆஃப் த கம்யூனிட்டி நீங்க எடுத்து பாருங்க. I just put some of the people from Chhattisgarh ஒரு சைடுல, the school children who are really finding it difficult to really go to the schools and learn today. India's poor really hit hard. இதுக்கு மத்தியில there is a hope. இந்த ஃபர்ஸ்ட் பிக்சர், முதல்ல உள்ள படத்தை நீங்க பாத்தீங்கன்னா சிலர் மிகுந்த மகிழ்ச்சியோடு, நான் 2 பேருக்கு உதவி செய்ய முடியுமா? ஒருவேளை 2000 பேருக்கு உதவி செய்ய முடியாது, 2 பேருக்கு உதவி செய்யலாமா? அப்படி அநேகர் தேவை. இன்னைக்கு உள்ள ஸ்டேட் ஆஃப் த கம்யூனிட்டி இன்று ஒருவேளை நீங்க அந்த சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், ஒரிசா, மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான் இப்படிப்பட்ட இடத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்முடைய கம்யூனிட்டி எந்த அளவிலே மிகவும் கீழான ஒரு நிலையில இருக்கிறாங்க. அவர்களை உயர்த்துவது எப்படி? டாக்டர் ரகுராம் ராஜன் வாஸ் த கவர்னர் ஆஃப் ஆர்பிஐ. ஒரு அருமையான ஒரு புக் ரீசெண்ட் அந்த புக் எழுதியிருக்கிறாங்க, த தேர்ட் பில்லர். 3 பில்லர்னு சொல்றது 3 காரியங்களை. ஒன்னு கவர்மெண்ட், 2வது பிசினஸ் ஆர் மார்க்கெட், 3வது கம்யூனிட்டி. அவர் என்ன சொல்றாருன்னா, த கம்யூனிட்டி இஸ் நெக்லெக்டட். சமூகம் புறக்கணிக்கப்படுகிறது. த ஸ்டேட் அண்ட் த மார்க்கெட், ஸ்டேட் அண்ட் பிசினஸ் தே டாமினேட் எக்ஸசிவ்லி. ஆனால் சமூகம் புறக்கணிக்கப்படுகிறது. எந்த நிலை மாற வேண்டும்? ஏனென்றால் இயேசு கிறிஸ்து சமூகம் அல்லது மக்கள், இயேசு கிறிஸ்து அந்த மக்களை குறித்த ஒரு கரிசனை கொண்டவர். State of the church, where do we go from here? I want to tell you, church is the only hope for the nation. திருச்சபை அல்லது கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே தேசத்தின் ஒரே நம்பிக்கை. When the nation is going through many crises, நம்பிக்கை கொடுக்கக்கூடியது தேவாலயம், திருச்சபை. நம்பிக்கை கொடுக்கக்கூடியது இயேசு கிறிஸ்து. அப்பொழுதுதான் பீஸ், ப்ரோக்ரஸ், ப்ராஸ்பெரிட்டி 3 நடக்கும். இதுதான் ஸ்டேட் ஆஃப் த சர்ச். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். We talked about 3 things. The state of the nation, நாட்டின் நிலை என்ன?
சமுதாயத்தின் நிலை என்ன? திருச்சபை, திருச்சபை தான் இந்த நாட்டிற்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கக்கூடியது. Let your light shine before men that they may see your good works and glorify your Father in heaven. ஆம், அந்த ஒளி தரும் மக்கள் நாடு நம்மை நோக்கி இருக்கிறது. எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, இந்த மாசம், இந்த வருஷம் மார்ச் மாதத்துல டைம் மேகசின், ஐ வாண்ட் யூ டு ரீட் திஸ், வெரி நைஸ். டைம் மேகசின் இந்த மார்ச் மாசத்துல ஒரு அருமையான இஷ்யூ அதுல கொண்டு வந்திருக்காங்க. 100 மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் விமன் இன் தி வேர்ல்ட். 100 பேர் எடுத்திருக்காங்க. மிகவும் நல்ல உயர்ந்த 100 பெண்கள். இந்த கடந்த 100 வருடத்திலே உயர்ந்த நிலையிலே உயர்ந்த சமுதாயத்தை உருவாக்கி இருக்கும் பெண்கள் 100 பேர் எடுத்திருக்காங்க. அதுல 2 பேர் இந்தியாவில இருந்து எடுத்திருக்காங்க. ஒன்னு மிஸ்ஸஸ் இந்திரா காந்தி, ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. 2வது ராஜ்குமாரி அம்ரிட்கார். உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியுமா தெரியாது? ராஜ்குமாரி அம்ரிட்கார் ஒரு அருமையான கிறிஸ்தவ பெண்மணி. ஹார்வர்ட்ல படிச்சுட்டு இங்க வந்து நம்முடைய காந்திஜியினுடைய செக்ரட்டரியாக இருந்தாங்க. தங்களுடைய she was a princess of கபூர்தலா. அவருடைய அப்பா வந்து பிரின்ஸ் ஆஃப் கபூர்தலா. அவரு கிறிஸ்தவர்கள் இந்தியன் கிறிஸ்டியன் கான்ஃபரன்ஸுக்கு அவர் தான் தலைவராக இருந்தார். இந்த அருமையான பெண்மணி, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பெண்மணி, இந்திய நாட்டின் முதல் கேபினெட்ல, ஃபர்ஸ்ட் கேபினெட் ஆஃப் இந்தியா in 1947 and later on in 1950. நேரு இந்தியாவில் முதல் கேபினெட்ல ஒரே ஒரு பெண்மணி, அது ராஜ்குமாரி அம்ரிட்கார். அவங்க தான் இந்த ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் டெல்லியில் அவங்க தான் உருவாக்குனாங்க. தனக்கு கொடுத்திருக்கிற எல்லா லக்ஸரிஸையும் விட்டுட்டு இந்திய தேசத்தை உயர்த்த வேண்டும் என்று பாடுபட்டார்கள். இன்று அநேக வருடங்களுக்கு பின்னாக ஆண்டவர் அவர்களை உயர்த்திருக்கிறாங்க. இன்று டைம் மேகசின் சொல்லுகிறது, கடந்த 100 ஆண்டிலே இந்திய தேசத்தை மிகவும் உயர்த்த பாடுபட்ட ஒரு பெண்மணி, ஒரு கிறிஸ்தவ பெண்மணி ராஜ்குமாரி அம்ரிட்கார். நன்றி சொல்லுவோம். இதை போல அநேக அம்ரிட்கார் நமக்கு வேண்டும். அதைத்தான் சொல்ல விரும்புகிறேன். We need many people where the honest always stand alone. You read the book. Civil service la controller and auditor general இருந்தவர் மிஸ்டர் சோமையா. He was an Indian administrative service officer, Bihar cadre உள்ளவர். அருமையான ஒரு புக் எழுதியிருக்காரு, The honest always stand alone. The need of our great governance. this is your moment. I will say this is our moment. கடவுள் நமக்கு தந்திருக்கும் ஒரு நல்ல ஒரு தருணம், காலம். Don't be indifferent. If you want to build our nation, சிறந்த தேசமாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் 4 காரியம் தேவை. People of vision, தூர நோக்கு உள்ளவர்கள் தேவை. People of influence, people of character, people of solidarity. உங்களுக்கு அநேகருக்கு அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு, அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால அந்த கேரக்டர் இருக்குது. இன்னும் தேவை நமக்கு விஷன், சாலிடாரிட்டி. அதைத்தான் சொன்னேன். போஸ்ட் 2021 when the India enters into the 75 years, 75வது ஆண்டை கொண்டாடும் போது நமக்கு தேவை ஒரு பெரிய ஒரு விஷன், ஒரு தூர பார்வை, ஒருமைப்பாடு. எல்லாரும் சேர்ந்து உழைக்க வேண்டும். 7 மவுண்டன்ஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் உங்களுக்கு தெரியும், அநேகம் நீங்க படிச்சுப்பீங்க. ஃபேமிலி, ரிலிஜன், எஜுகேஷன், பிஸ்னஸ், கவர்மெண்ட், மீடியா, ஆர்ட் அண்ட் என்விரான்மெண்ட். இது இந்த பில் பிரைட் என்கக்கூடிய இந்த கேம்பஸ் குருசேடினுடைய தலைவரும், லோரன் கன்னிங்ஹாம், இவர் யூத் வித் மிஷன், இதனுடைய தலைவர், 2 பேரும் அருமையான இந்த ஒரு கான்செப்டை கொண்டு வந்தாங்க. 7 முக்கிய காரியங்கள் நம்முடைய திருச்சபையின் மக்கள் ஈடுபட வேண்டும். இன்னைக்கு ஒருவேளை ஃபேமிலி அண்ட் எஜுகேஷன் அண்ட் ரிலீஜன் இந்த 3லையும் இன்வால்வ் பண்றோம், மிகுந்த சந்தோஷம். ஆனா இன்னும் மீதி உள்ள இடத்துல பிசினஸ், தொழில், நம்முடைய தலைவர்கள் பெரிய தொழிலதிபர்களாக மாற வேண்டும்.
ஏனென்றால் அது வேலை வாய்ப்பு கொடுக்கும். அது மட்டுமல்ல, இந்த நாட்டை உயர்த்தும் பணியிலே இந்த எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வரணும்னா நம்முடைய தொழில் அதிபர்கள் அநேகர் தேவை. நாட்டை ஆளும் திறமையுள்ள தலைவர்கள் சிவில் சர்வீஸ்லயும் பாலிடிக்ஸ்லயும் தேவை, கவர்மெண்ட்ல தேவை. மீடியா, நியூஸ் பேப்பர், டிவி, சோசியல் மீடியா, அதுல தேவை. ஆர்ட் அண்ட் என்டர்டெயின்மெண்ட்ல தேவை. மத்தேயு 5:16 சொன்னது போல, மனிதர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் உள்ள உங்கள் பிதாவை மைமைப்படுத்தும்படி உங்களுடைய வெளிச்சம் அவர்கள் முன்னதாக பிராசிக்க கடவுது. Don't do it within the four walls of the church. Come out. Do many things. Not only within the church. நிறைய பேர் சபைக்கு உள்ளே செய்யணும், சபைக்கு வெளியேயும் செய்யக்கூடிய அநேகர் தேவை. இந்த புக்கை நீங்க வாட்சிங்களோ தெரியல, How Christianity Changed the World. அருமையான ஒரு புக்கு. ஆல்வின் ஸ்மித் எழுதியிருக்காரு. இந்த உலகத்தை மாற்றியது இயேசு கிறிஸ்து, கிறிஸ்டியானிட்டி, கிறிஸ்தவம். இந்தியாவை மாற்றுகிறது கிறிஸ்தவம். தமிழ்நாடை மாற்றியது கிறிஸ்தவம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எப்படி மிஷினரிகள் வந்து திருநெல்வேலி, நாகர்கோவில், தூத்துக்குடி, நாசரேத் இங்க வந்து எப்படி நம்மை மாற்றினார்கள் தெரியும். இன்னைக்கு என்டையர் தமிழ்நாடு should change. This is your nation. இது நம்முடைய நாடு. அதிலே எப்படி அதை கவர்ன் பண்ணணும், அதை மாற்ற வேண்டியது நம்முடைய கடமை. எப்படி நம்முடைய மக்களை உயர்த்த வேண்டியது நம்முடைய கடமை. எப்படி அதை எக்கனாமிக் டெவலப்மெண்ட், நம்முடைய பிசினஸ் எப்படி கொண்டு நம்முடைய கடமை. ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட், ஆன்மீக முறையிலே டெவலப் பண்றது நம்முடைய கடமை. 138 கோடி மக்கள். ஆண்டவர் நம்மை அழைப்பது இந்த நாட்டை உயர்த்த, இந்த நாட்டை உருவாக்க, இந்த நாட்டை உயர்ந்த நிலையிலே கொண்டு வர அழைக்கிறார். You are the light of the world. Sacred and secular கொஞ்சம் சேர்த்து கொண்டு வரணும் ஐயா. அதுக்கு தான் கூடுறோம் இன்னைக்கு. சபையில ஒருவேளை நல்லா செய்யறோம், சேக்ரெடா. செக்யூலரா கொண்டு வர மாட்டோம். We want to bridge the gap between the sacred and secular work. அதுதான் இந்த குட் கவர்னன்ஸ் ஃபோரம் அருமையா சகோதரர் சுரேஷ் அவர்கள் சொன்னாங்க. Bridge the gap between the sacred and secular. ஏன்னா ஆண்டவர் பார்க்கிறது ரெண்டும் சேர்த்து ஒண்ணுதான். For such a time like this, இப்படிப்பட்ட ஒரு நேரத்திற்கு ஆண்டவர் அநேகர் எஸ்தர்களை உருவாக்க வேண்டும், அநேகர் முர்தேக்காய்களை உருவாக்க வேண்டும், அநேக தானியல்களை உருவாக்க வேண்டும், அநேக யோசேப்புகளை உருவாக்க வேண்டும், அநேகர் சிறந்த தலைவர்களை உருவாக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் அழைக்கிறார். All that is, I like the statement. எட்மண்ட் பர்க்ங்கிறவர் யூகேல ஒரு உயர்ந்த ஒரு பார்லிமெண்டேரியன். அவர் சொல்றாரு, தீமையின் வெற்றிக்கு தேவையானது நல்ல மனிதர்கள் ஒன்றும் செய்யாமல் இருப்பார்கள். All that is necessary for the triumph of evil is that good men do nothing. All that is necessary for the triumph of evil in India is that good men and women like you and me do nothing. தீமையின் வெற்றிக்கு தேவையானது நல்ல கிறிஸ்தவர்கள் ஒன்றும் செய்யாம இருப்பாங்க. This is my mission statement. To be involved actively in nation building. இந்த இந்திய நாட்டை உயர்ந்த ஒரு நாட்டாக மாற்ற வேண்டும். And to be involved in the task of transforming the lives of people. தனிப்பட்ட மக்களின் வாழ்க்கையை மாற்ற வேண்டும், உருவாக்க வேண்டும். அதனால்தான் ஐ எம் ஹெல்பிங் a lot of young people. அநேக வாலிபர்கள், ஆண்களும் பெண்களும் அநேகரை சிவில் சர்வீஸில் கொண்டு வருவதற்கு ஈடுபட்டு இருக்கோம். உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை. அநேகரை அரசியலில் ஈடுபட உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை. அநேகரை சிறந்த தொழில் அதிபர்களாக மாற்ற உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை. அநேகரை சிறந்த ப்ரொஃபஷனலாக மாற்ற உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை. அருமையான இவர் இந்த the person who really built Apple, ஸ்டீவ் ஜாப்ஸ், அவர் சொல்றாரு,
With this, I want to finish. Do you want to spend the rest of your life selling sugared water? Sugared water na அவர் பெப்சியை குறித்து சொல்றாரு. He was having an interview with he wanted to invite John Scully. John Scully அந்த நேரத்தில் பெப்சியினுடைய சீஃபா இருந்தாரு. அவர்கிட்ட பேசுறாரு, ஜான், do you want to spend the rest of your life selling sugared water or do you want a chance to change the world? ஜான், நீ இந்த பெப்சியை வித்துக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன் அந்த காலம் முழுசும், அல்லது இந்த உலகத்தை மாற்ற, உயர்ந்த ஒரு உலகமாக மாற்ற நீ தயாரா? இந்திய தேசத்தை உயர்ந்த ஒரு தேசமாக மாற்ற நீங்களும் நானும் தயாரா? அதுதான் கேள்வி. அதுக்கு தேவை சாலிடாரிட்டி, ஒருமைப்பாடு. சாலிடாரிட்டி ஆஃப் இந்தியன்ஸ் அண்ட் டயஸ்பரா. பல நாடுகள் இருக்கீங்க, எல்லாரும் சேரணும். பிசினஸஸ் அண்ட் ப்ரொஃபஷனல்ஸ், எல்லா தொழில்துறையில இருக்கக்கூடிய டாக்டர்ஸ், என்ஜினியர்ஸ், பிசினஸ் பீப்புள், சிவில் சர்வன்ஸ் எல்லாரும் சேரணும். சர்ச் அண்ட் மிஷன் எல்லாம் சேரணும். அப்படிப்பட்ட ஒரு ஒருமைப்பாடு வந்தால் சொல்ல போறோம், மை காட், மை பீப்புள், மை நேஷன், திஸ் இஸ் மை லைஃப். ஆண்டவர் எனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார், மை லைஃப். இந்த வாழ்க்கை 3 காரியத்தை உயர்த்த வேண்டும். 1, என்னுடைய தெய்வம், அவரை நான் மகிமைப்படுத்த வேண்டும். என்னை அழைத்தாரே, அவரை நான் உயர்த்த வேண்டும். மை காட், he is a powerful God. He is the God of this nation. இந்திய நாட்டின் தெய்வம் அவர், நாடுகளின் தெய்வம் அவர், உலகம் முழுவதற்கும் தெய்வன் அவர். மை பீப்புள், என்னுடைய மக்கள். என் மக்கள் அழிகிறார்களே, என் மக்கள் அநேக இடங்களிலே கஷ்டப்படுகிறார்களே, அவர்களை உயர்த்த வேண்டும். என்னுடைய நாடு, இந்திய தேசம், பாரதம், 133 கோடி மக்கள். என்னுடைய நாடு உயர்ந்த ஒரு நாடாக மாற வேண்டுமே, அதற்கு என்னுடைய வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்க தயாரா? மை காட், மை பீப்புள், மை நேஷன், மை லைஃப். இதைத்தான் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் நம் நாட்டோடும், நம் மக்களோடும், உங்களோடும் இருந்து அவருடைய உயர்வை, நாட்டின் உயர்வை ஆண்டவர் தந்தருள்வாராக. நன்றி. நன்றி பிரதர். ஒரு மிகச்சிறப்பான உரை இது.